மாத்திரையாச்சே, இவளுக்கு எதுக்கு? என்னடி இது? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்க, வாய் திறந்து சொல்லு. லாஸ்ட் வீக் பிரகாஷ் பார்ட்டின்னு கூட்டு போனா, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. ரொம்ப கெஞ்சினா. லவ்ல இதெல்லாம் காமன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். என்னடி டீ காஃபி சாப்பிட்ட மாதிரி சொல்ற? ஆமா, வயிற்றுக்கு பசிச்சா சாப்பிடுறோம், அதே மாதிரி உடம்புக்கு பசிச்சா இன்னொரு உடம்பு மூலியமா தீத்துக்கிறோம். இதுல என்னடி தப்பு? நான் யார்கிட்ட ஷேர் பண்றேன்? நான் கட்டிக்க போறவன்ட்டு தானே. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாண்டி அவன் புருஷனாவான். நித்யா, ஒரு மஞ்ச கயிறு கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாங்கிறதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளையும் கொஞ்சம் மாத்திக்கணும். காலம் அப்படியே தான் இருக்கு, நீங்களா மாறிட்டு காலத்து மேல பழைய போடாதீங்க. ஓகே, உன்னை யாராவது லவ் பண்ணியிருந்தா லவ் பத்தி தெரிய வாய்ப்பு இருக்கு. உங்களெல்லாம் லவ்வர்ஸ்னு சொல்லிக்காதீங்க. லவ் பண்ணும்போது மனசை மட்டும் தான் ஷேர் பண்ணிக்கணும். உடம்ப ஷேர் பண்ணா அவளுக்கு பேர் காதலி இல்ல, விபச்சாரி. நித்யா, வார்த்தை இழந்து பேசு. உன்கிட்ட இனிமே எனக்கு என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு? உன் ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்ல. பாரு ஒருத்தி கூட நம்மள கொன்று வேண்டாம் உன்ன. ஏண்டா ஏன்டா அவனை பார்த்து திட்டிட்டு போறா? நீ ஏதாவது பண்ணிருப்பாயடா. ஏய் நீங்க மோசமானவங்கடா. சரி சரி விடு விடு, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நம்ம காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் பாலா இருந்தான்ல, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அவன் பொண்ணுங்கனாலே திரும்பி பார்க்க மாட்டானேடா. அதனால தான் பொண்ணு கொடுத்தாங்க. ஆனால் மேட்ரு இப்போ அது இல்லை. ஃபர்ஸ்ட் நைட் போகிறதுக்கு முன்னாடி மச்சான் டவுட்டுன்னு சொல்லி என்கிட்ட ஃபோனை போட்டான். நான் 2 CD பேர சொல்லி பார்க்க சொன்னேன். அதான் அந்த CD தான். ஓ, அந்த சீடியா? அந்த CDயை பார்த்துட்டு போனவன் நைட்டு ஃபுல்லாக கதற கதற நைட் எல்லாமா? கதறி கதறி எனக்கு ஃபோனை போட்டால் தான். ஏண்டா ஏண்டா அந்த CDயில் இந்த பொண்ணு அவன் பொண்டாட்டியாண்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பா எல்லா சீடி வாங்கி பார்த்துணும்டா. கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா ஆமா, ஒரு 2 சீடி கிடைக்குமா? அடச்சி தனியா வரையா? வணக்கம் தல. வணக்கம்டா. ஏண்டா என்கிட்ட கடன் வாங்கி செலவழிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தேவை? எல்லாம் ரம்யாக்கு பார்ட்டி வைக்க தானே. பார்ட்டி மட்டும் தானே? எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அட கருவம் முடிச்சிருங்களா? இதுக்கு தான் என்கிட்ட காசு கடன் வாங்கினீங்களா? முதல்ல காசை கழுவுண்டா. துப்புனேன். மூதேவி, உனக்கு நியாயமா இருக்காது? அவன் என் லவர் தானடா, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்போ என்னதுக்கு? மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்துட்டுனா மேரேஜுக்கு அப்புறம் என்னடா பார்க்க போற? டைவர்ஸ் தான் மாமா. ஏய், அபசகுனமா பேசாதீங்கடா. பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட செய்ய வேண்டியதை அசிங்கமா முடிச்சிட்டு சென்டிமெண்டா பேசுறாரு தலைவர். மாமா, உனக்கு எந்த பொண்ணும் மாட்டல, அதனால வயிற்றுச்சல்ல பேசுறீங்க. சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு கூப்பிடப்படுத்துங்க. டேய், இவனெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கழுத்துல மாலையை போட்டு கையை எடுத்து கும்பிடணும். என்னை பொறுத்த வரைக்கும் லவ் பண்ணும்போது அவன் ரூட் தாண்டா கரெக்ட். வருஷ கணக்கா நம்ம கூட பழகுவாளுங்க. நீ ஒரு வார்த்தை அவளை தப்பா பேசிப்பாரு, இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னு. இவ்வளோ நாள் பழகினதெல்லாம் மறந்துட்டு நம்மளை டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. இவளுக என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நம்ம என்ன பேசினாலும் தப்பு. மச்சான், இன்னும் சில பொண்ணுங்களா இருக்காங்க, நம்மளோட சுத்தம் போதெல்லாம் பெத்தவங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் ஞான உதயம் வரும், பெத்தவங்க பேச்சை மீற முடியாது, இனிமேலேருந்து நாம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிகிற மாதிரி சீனை போட்டு போயிட்டே இருப்பாளுங்கடா. லவ் ஃபெயிலியர் ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாதா? பீரு பாருன்னு சுத்துவாங்க. இன்னும் சில குரூப்பெல்லாம் இருக்குடா, நம்மளோட ஒட்டி உரசி பைக்லலாம் உட்காந்து நல்ல முத்தெல்லாம் கொடுத்துட்டு பப்பெல்லாம் சுற்றிட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு ஒரு நாள் கல்யாண பேச்சு எடுத்தோன்னு வச்சுக்கோயேன், நான் எப்படா உன்னை லவ் பண்ணேன், உன்ன மாதிரி எனக்கு 1000 பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாளுங்க. எப்படி மச்சான் லவ் பண்ண உடனே மறக்க முடியும்? தல எங்கேயோ வெயிட்டா வாங்கிருப்போம் போல தல. நம்மள ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நமக்கு தான் ஆப்பு. நாம தப்பே பண்ணனாலும் ஒரு பொண்ணு நம்ம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நமக்கு தான் ஆப்பு. சட்டமே ஒரு பக்கம் தானடா ஸ்ட்ராங்கா இருக்கு. நாம நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ரூட் எடுத்தா நாம அவங்க பின்னாடி சுத்த தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நம்ம பின்னாடி வருவாள். கார்த்தி, இனிமே நீ தான் குரு. காசு வாங்கும்போது நான் குரு, இப்ப அவங்க குருவா? அப்போ ஏண்டா கார்த்திக் இப்படி வாய்க்கிலே பேசுறியே? ஒருவேளை உனக்கும் லவ் வந்துச்சுன்னா? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட்
அடுத்துதான் லவ். ஒரு டீமா தானே தெரியுறானுங்க. ஆமா தல, இவனுங்களுக்கெல்லாம் மாட்டுது. கலரா இருக்கிற உங்களுக்கு மட்டும் எதுவும் மாட்ட மாட்டேங்குது. இவன் வேற அப்பப்ப ஏத்தான். ஆமா நித்யா, எல்லாரையும் பிளட் குரூப் என்ன பிளட் குரூப் என்னன்னு கேக்குறியே. உன் பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். டேய், நமக்கு என்ன குரூப் வேணும்? ஓ பாசிட்டிவ் தல. வண்டியில இரு. இல்ல அட்ரஸ் சொல்லு, நானே போய் கொடுக்குறேன். டேய், உனக்கு சொன்னா புரியாது, நானே காட்டுறேன், வா. டேய், யாரா அவன்? அண்ணா எல்லாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, அடிச்ச அப்புறம் கேட்குறான். கார்த்திக், அவன் ஒரு 7:30 காலேஜுக்கு வரும் போகும். டேய், என்ன பத்தி சொல்றான்? மச்சான், இவன் நம்ம காலேஜ் ஃபைனல் ஸ்டூடெண்ட் தான்டா. இவங்க அப்போ தான் இந்த காலேஜ் கட்டுறதுக்கு கொஞ்சம் இடத்தையும் பணத்தையும் கொடுத்தான். காலேஜில் போர் அடித்தா எல்லாம் பொழுது போகலான்னு வெளியே போவான். ஆனால் இவன் பொழுது போகலன்னா காலேஜில் வந்து பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பான், புறம்போக்கு. இப்ப தெரியுதாடா நான் யாருன்னு? வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு திரும்பி பார்க்காம போயிட்டாரு. மன்னிப்பு அவ்வளோதானே? டேய், இந்த ஓடாத வாட்சை கட்டிக்கிட்டே இவ்வளோ பில்டப்பா? சாவடிச்சிருவேன். தேங்க்யூ கார்த்தி.